நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் கோவை மீனா ஜுவல்லரி, செட்டிநாட்டின் அதிசயம். 24 கிராம்களில் 35 உருப்படிகளுடன் கழுத்தீறு செய்ய வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். கோவை மீனா ஜுவல்லரி, திருச்சி ரோடு, சிங்காநல்லூர், கோவை. ராம் மெட்ரிமோனி நகரத்தார் திருமண சேவை மையம் உங்களுக்காக நட்சத்திரம் மற்றும் நியூமராலஜி பொருத்தத்துடன் ராசியான வரன்களை தந்திடும் சென்னை ராம் மெட்ரிமோனி. கவிதையால் ஈர்க்கிறார் அப்படின்னா, நானே ஒரு மயக்க மருத்துவர். என்னையே மயக்கி இருக்கிறாரு கண்ணதாசன் அப்படின்னா எந்த வழியில் மயக்கி இருக்காருன்னு நம்ம பார்க்கணும்ல. ஒன்றானவன், உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்னிசை சுவரங்களில் ஏழானவன், சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன், தித்திக்கும் நவரச வித்தானவன், பத்தானவன், நெஞ்சில் பற்றானவன், பன்னிருகை வேலவனை பெற்றானவன். கண்ணதாசனை தவிர வேறு ஒரு கவிஞன் அனைத்து கடவுளர்களையும் பாடியிருக்கிறான் என்பதே கிடையாது. கண்ணதாசனுடைய பாட்டு தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. கண்ணதாசன் சொன்னார், முருகு என்ற பெயரில் ஒரு முருகப்பா, தமிழ் முத்து என்ற பெயரில் ஒரு முத்தையா, குமரன் என்ற பெயரில் ஒரு குமரப்பா, நம்போல் கூப்பிட்டவர் உலகத்திலே எவரப்பா அப்படின்னார். அதே மாதிரி ஒரு பெரிய வரவு செலவு கணக்கை கூட ஒரு பாப்பா பாட்டு மாதிரி சொல்லியிருப்பார். வரவு 8 செலவு 10, அதிகம் 2, கடைசியில் துந்தனா. இதுக்கு மேலே எப்படிங்க ஒரு செட்டிநாட்டு கணக்கை சொல்ல முடியும்? வாடகை சோபா 20 ரூபா, விலைக்கு வாங்கினா 30 ரூபா. என்ன ஒரு இது சாதாரணமாக சொல்ல முடியாது. ஒரு எந்த அளவிற்கு ஒரு ஆழ்ந்த அறிவு பெற்ற ஒரு கவிஞனால் தான் இப்படி ஒரு கவிதையினை எழுத முடியும். ஏன்னா மருத்துவனாக நான் பார்க்குறேன், உளவியல் ரீதியாக தனது மனைவியை விட மற்ற பெண்கள் அழகாக இருப்பதாக அனைத்து கணவன்மார்களுக்கும் தெரியும். தனது கணவனை விட மற்ற ஆண்கள் அறிவாளிகளாக இருப்பதாக அனைத்து பெண்களுக்கும் தோன்றும். தென்றலுடும் பிறந்தவளே, தென்மதுரை அடைந்தவளே, காலமெனும் காட்டாற்றில் கரையேறி வந்தவளே, உயிரெழுத்தை மாலையிட்டு மெய்யெழுத்தில் புகுந்தவளே, வல்லினத்தில் உரமேற்றி வாழ் கொடுத்த தன்மகளே, மெல்லினத்து மெல்லியர்க்கும் மெருகூட்டும் மென்மொழியே, இடையினமாய் நிற்கின்ற பல பேரை படையினமாய் ஆக்கி வைத்து என் போன்றோரை பாட்டும் எழுத வைத்த பைந்தமிழே, உனை முதலில் வணங்குகின்றேன். பொன்னமராவதி புதுப்பட்டி சிவன் கோயில், நகர சிவன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துகின்ற இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு வரும்பொழுது, கும்பாபிஷேகத்தை விட அந்த கூடி மகிழ்தல் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க, அதுதான் மனுஷனுக்கு முக்கியமே. எந்த ஊராக இருந்தாலும் திருப்பணி என்று வந்தால் நகரத்தார்கள் தான் அதை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவன் கட்டளை. எல்லா ஊர்லேயும் இதை நான் கண்ணதாசன் கவிதையிலே சொல்லணும்னா, செட்டி மக்கள் இந்த பூமியிலே கோவிலுக்கு கொட்டு கொடித்தது கோடியம்மா, அவர் கட்டிய கோயில்கள் 1000, அதில் கந்தனின் கோயில்கள் யாவையுமே அப்படின்னு எழுதினார். கட்டிய கோயில்கள் 1000 இருந்தாலும் முருகன் என்ற ஒருவருக்கு கோயில் இருக்கும் என்றால் அது நிச்சயமாக நகரத்தார்களால் தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும். இல்லை நகரத்தார்களால் தான் அந்த கோயிலுக்கே அது பினாங்கா இருக்கட்டும் எங்கே இருக்கட்டும், நகரத்தார்கள் தான் அதற்கு புகழ்த்து கொடுத்திருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சித்திரை மாதத்து வெயிலில் மே மாதம் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய இந்த நேரத்தில் எல்லா இடத்துலையும் வார்ம் ரிசப்ஷன் அப்படின்னு கதகதப்பாக ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க. ஹாட்டாக கொதிக்கிற மாதிரி ஒரு வரவேற்பை இங்கே புதுப்பட்டியில் எனக்கு தந்திருக்கிறார்கள். தந்தால் கூட
சாதாரணமாக அறுவை சிகிச்சைக்கு வருகின்ற நோயாளிகளைத்தான் நான் பார்ப்பேன் மயக்க மருந்து கொடுப்பதற்காக. அறுவை சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் எந்த அளவிற்கு சிரித்து கொண்டு இருப்பார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். அவன் வரும்போதே பயத்தில் தான் இருப்பான். பொழைப்போமா மாட்டோமா, பொழைச்சா ஒரு பில்லு கொடுப்பாங்களே ஆஸ்பத்திரியில், அதை நினச்ச ஒரு கவலை அந்த நோயாளிக்கு இருக்கும். புலம்பிக்கிட்டே இருப்பான். நாங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் ஒரு கிழிஞ்ச பச்சை சட்டை, கிழிஞ்ச ஊதா சட்டை அப்படி வச்சுருப்போம். அது ஆப்ரேஷன் தேட்டர் ட்ரெஸ் அப்படின்னு நாங்கள் போட்டிருப்போம். இப்போ நான் சாமிநாதன் சார் வீட்டை போய் பார்த்தேன். ஒரு பெரிய 10 ஏக்கரில் கட்டியிருப்பார் போல். ஆனால் அவர் ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்தார்னா அதே பச்சை சட்டை, கிழிஞ்ச சட்டை, ப்ளூ சட்டை தான் போட்டு அவரும் உள்ளே வருவார். அப்படி இருக்கும் பொழுது அந்த நோயாளிகள் வருத்தப்படுவதையே பார்த்த எனக்கு இந்த வெயில் காலத்தில் கூட இத்தனை முகங்கள் இங்கு சிரித்து கொண்டிருக்கும் என்பதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இத்தனை சிரித்த முகங்களை, மலர்ந்த முகங்களை நான் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பினை இந்த புதுப்பட்டி நகரத்தார்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதை டாக்டர் சாமிநாதன் மூலமாக அவர்கள் செயலாற்றி காட்டியிருக்கிறார்கள். இங்கு உங்களுடைய தலைவரை பார்த்தேன், 90 வயது இளைஞர் திரு ராமநாதன் பழனியப்பன் அவர்களை. என்ன ஒரு நினைவாற்றல்! நான் அவங்கள பாஸ்டனில், அமெரிக்காவில் பேசும்போது நான் பார்த்தேன். அதாவது புதுப்பட்டி நகரத்தார்களை நான் பாஸ்டனில் பார்த்துருக்கேன், ராங்கியம் நகரத்தார்களை நான் பாஸ்டனில் பார்த்துருக்கேன், உள்ளூரில் கூட நான் பார்த்ததில்லை. அமெரிக்காவில் தான் போய் நம்ம உள்ளூர் நகரத்தாரையே பார்க்க வேண்டியிருக்கு. அதே துடிப்பு, அதே நினைவாற்றல். உங்களை நான் பாஸ்டனில் ஃபஸ்ட்டு இதில் உட்காந்து பார்த்தேன்ல, 3ஆவது நாள் நீங்கள் 2வது தரம் பேசுனீங்கல்ல, அப்படிங்கிற அளவிற்கு ஒரு நினைவாற்றல் இருக்கக்கூடிய மனிதர் இருப்பதனால்தான் நீங்கள் தொட்ட காரியம் துலங்குகிறது என்பதை நான் இங்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். அவங்க சொல்கிறது யாருன்னா, நம்ம தலைவர் ராமநாதன் பழனியப்பனை, கும்பாபிஷேக தலைவர், அவங்கள பற்றி சொல்கிறாங்க. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், 90 வயசு. அவங்கள பற்றி பூஸ்டனில் பார்த்ததுன்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. அதான் அப்போ நம்ம அமெரிக்காவில் ஒரு புதுப்பட்டி நகரத்தாரை பார்க்கின்றேன், திரு டத்தோ பழனியப்பன் அவர்களை பார்க்கின்றேன், ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி மலேசியாவில் வச்சுருக்கிறவங்கள. அந்த கூடி மகிழ்தல் என்பதும் ஒரு செட்டிநாட்டு பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை நீங்கள் கடைப்பிடித்து வருவது என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வேளையில் செட்டிநாட்டில் புகழ்பெற்ற கவிஞன், செட்டியார்களின் முகவரி, நகரத்தார் என்றாலே அனைவரது நாவிலும் வரக்கூடிய ஒரு கவிஞர். அவர் சிந்துவெளி திறம் காத்து சீர்காத்துன்னு நகரத்தாரை பற்றி எழுதியிருந்தார். அதை அந்த சிந்து அவர்களே இங்கு சிந்துவெளி திறம் காத்து சீர்காத்து வந்த மரபினை பற்றி இங்கு வர்ணனையாளராக இருப்பது மிகவும் நல்ல நிகழ்வு. சாதாரணமாக தொகுப்பாளினிகள் என்பவர்கள் தமிழே வராமல் தடுமாறுவார்கள். ஆனால் ஒரு சரளமாக தமிழ் பேசக்கூடியவரையும் நீங்கள் தொகுப்பாளினியாக வைத்திருக்கிறீர்கள் என்பதும் உங்களுக்கு பாராட்டு தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம். கவிதையால் ஈர்க்கிறார் அப்படின்னா, நானே ஒரு மயக்க மருத்துவர். என்னையே மயக்கி இருக்கிறாரு கண்ணதாசன் அப்படின்னா எந்த வழியில் மயக்கி இருக்காருன்னு நம்ம பார்க்கணும்ல. அப்போ நான் இதை எங்கிருந்து தொடங்கலாம் என்று நினைக்கும் பொழுது, நீங்கள் நகர சிவன் கோவில் கும்பாபிஷேகத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஸோ சிவனிலிருந்தே தொடங்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. சிவன் என்றாலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் எனது பெயர் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, அவர் பெயரை வைத்துள்ள நான் அந்த சிவனிலிருந்தே தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணதாசன் சொன்னார் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு ஒரு நம்பர் இருக்குல்ல, அதை இப்போ யூடியூப்பில் சின்ன பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லி தர்ற மாதிரி 1 டக்கு 2 டக்கு 3 டக்குன்னு போடுவாங்க. கண்ணதாசன் அழகாக தமிழில் சிவனை 1 2 3 4 5ன்னு வரிசைப்படுத்தி பாடினார். எப்படி பாடினார்? ஒன்றானவன், உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்னிசை சுரங்களில் ஏழானவன், சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன், தித்திக்கும் நவரச வித்தானவன், பத்தானவன், நெஞ்சில் பற்றானவன், பன்னிருகை வேலவனை பெற்றானவன். இப்போ 10 வந்ததா, 10க்கு அப்புறம் 12ல் வருது. சிவனுக்கு இப்போ 11 என்ன பண்ணுறது?
அப்போ தேவர் கேட்டாராம், என்னையா நீ 10ஆம் நம்பருக்கு அப்புறம் பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் அப்படின்னு சொல்லிட்டீங்களேன்னு. கண்ணதாசன் சொன்னாரா, நான் இன்னும் கவிதையை முடிக்கவே இல்லையே. முற்றானவன் மூல முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். 10க்கும் 12க்கும் நடுவில் இருக்கிறது என்ன? 11. முற்றானவன் மூல முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆண் பாதி பெண் பாதி என்றானவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன். அப்போ அர்த்தநாரீஸ்வரரை ஒரு தத்துவத்தை அழகாக எடுத்து வைத்தவன் கண்ணதாசன். கடவுளர்கள் என்று கண்ணதாசன் பாடும் பொழுது அனைத்து கடவுளர்களையும் பாடிய ஒரே கவிஞன் கண்ணதாசன் தான். அதை நான் அழுத்த திருத்தமாக சொல்லுவேன். இன்றைக்கி வேணால் நீங்கள் முழுக்க யோசிக்கலாம், நாளைக்கும் யோசிக்கலாம். கண்ணதாசனை தவிர வேறு ஒரு கவிஞன் அனைத்து கடவுளர்களையும் பாடியிருக்கிறான் என்பதே கிடையாது. நகரத்தார்களின் வழி வந்த காரணத்தினால் கண்ணதாசனுக்கு இயற்கையிலேயே சைவமும் தமிழும் ஊறி வந்தது. இப்போ கண்ணதாசனுடைய வெற்றிக்கு காரணத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு பேசுகிறதுல பயம் இல்லைங்கிறதுக்காக நான் உங்கள் முன்னால் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஒன்றானவன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அங்கே ஒரு ஆட்சி 2ஆனவன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பாட்டு சொல்ல போகிறேங்கிறத இந்த பக்கம் இருக்கிறவங்க 5ஆனவன் 6ஆனவன் அவங்க சொல்கிறாங்க. அனைவரையும் சொல்ல வைத்த ஒரே காரணத்தினால்தான் கண்ணதாசன் இவ்வளவு புகழ்பெற்ற கவிஞனாக இருக்கிறான். முருகப்பெருமான் இப்போ இந்துன்னு எடுத்தால் இந்துவில் இருக்கிற எல்லா கடவுளையும் பாடியிருப்பார். சிவன், விஷ்ணு, முருகன், ஐயப்பன், பிள்ளையார் ஒருத்தர் விடாமல் பாடியிருப்பார். சிவன் முடிச்சாச்சு அப்படின்னா இப்போ முருகன் வரணும்ல. முருகன் பாருங்களேன், ராமநாதன் பழனியப்பன் அப்படின்னு உங்கள் கும்பாபிஷேக தலைவரை காட்டினாங்களா? அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஒருத்தரை காட்டினாங்க. அவர் 63 நாயன்மார்கள் அந்த நிறுவுகின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் பேர் என்னன்னு கேட்டால் பழனியப்பன் அப்படிங்கிறாங்க. இவர் பேர் சாமிநாதன் அப்படிங்கிறாங்க. ஆக கண்ணதாசனுடைய பாட்டு தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. கண்ணதாசன் சொன்னார், முருகு என்ற பெயரில் ஒரு முருகப்பா, தமிழ் முத்து என்ற பெயரில் ஒரு முத்தையா, குமரன் என்ற பெயரில் ஒரு குமரப்பா, நம்போல் கூப்பிட்டவர் உலகத்திலே எவரப்பா அப்படின்னார். பழனியப்பனின்றி வம்சம் இல்லை, எங்கள் பரம்பரைக்கு அவனின்றி அம்சம் இல்லைன்னார். முருகனுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, எங்கள் வளைவினில் ஓடிடும் சேயாவான், வணிகர்கள் குலத்திற்கு தாயாவான், எங்கள் வளைவினில் ஓடிடும் சேயாவான் முருகன். அதாவது எங்கு கடும்பகை கண்டாலும் தீயாவான், கவிஞர்கள் பாட்டுக்கு வாயாவான் அப்படிங்கிறார். குமரன் பாருங்களேன், இப்போ குமரன் ஏன் பழனிக்கு தனியாக போய் உட்கார்ந்தாரு? 2 தாரம் 2 கல்யாணம் பண்ணவர், கட்டியதே 2 தாரம் அவனுக்கு, ஒண்டி கட்டையாக வந்ததிந்த பழனிக்கு, வட்டியோடு முதலும் சேர்த்து வறுமைக்கு, வாரி வழங்கத்தானே வந்து விட்டான் தனிமைக்கு. வட்டியோடு முதலும் சேர்த்து வாரி வழங்கத்தான் அவன் தனிமைக்கு வந்தானான். விஷயம் புரியுதா? செட்டிநாட்டில் ஆட்சிமார்கள் ஒரு பிரேக் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. செட்டியார் அள்ளி விடலாம் பணத்தை நினச்சாலும் ஒரு 100 ரூபா கொடுக்கலாம்னு அவர் சட்டப்பையிலேருந்து அவரே 100 தரம் யோசிச்சுட்டு தான் எடுத்திருப்பார். ஆனால் பக்கத்தில் ஆட்சி ஒரு பிரேக் போடுவாங்க. இப்போ 100 ரூபா கொடுக்காதீங்க, 50 ரூபா கொடுங்க, வேணால் நாளைக்கு 50 ரூபா கொடுத்துக்கலாம். அப்படியா அப்படின்னு அவர் கேட்குறதுக்குள்ளேயே 50 ரூபா வேண்டாம் 20 ரூபா கொடுத்தா போதும் அப்படிம்பாங்க. ஸோ முருகன் என்ன யோசிக்கிறாரு? 2 பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு தர்மம் பண்ண முடியாது, 2 மனைவியர்கள் இருந்தாலும் ஒண்டி கட்டையாக வந்ததிந்த பழனிக்கு, வட்டியோடு முதலும் சேர்த்து வாரி வழங்கத்தானே வந்து விட்டான் தனிமைக்குன்னு சொன்னார். ஐயப்பனுக்கு பாடியிருக்காரு, பிள்ளையாருக்கு பாடியிருக்கிறாரு. பிள்ளையாருக்கு தான் நமக்கு கற்பகமூர்த்தி பாடினது எல்லாருக்குமே தெரியும். நற்பொருள் குவிதல் வேண்டேன் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கு சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யிலை கண்ட உண்மை. ஆக கடவுளர்களையே வணங்கி பாடியவன் தன்னுடைய கடவுள்களை மட்டும் பாடவில்லை. இதில் விஷ்ணுவை பற்றி பாடினது ஒன்று சொல்லணும். அதில் கண்ணதாசனுக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது செட்டிநாட்டு நகரத்தார் பழக்க வழக்கங்களை உள்ளே கொண்டு வந்து சேர்ப்பார். இப்போ திருமாலை பாடுறாரு பாருங்க. அதாவது பார்வதி கல்யாணம் நடக்குது, ஏன்னா மதுரையில் இருக்கிறாரு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை சாரும் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க, அண்ணன் திருமால் அழைத்து வர, அன்னம் போல் அவள் நடந்து வர, மன்னன் மதுரை சொக்கனையே மணந்து கொண்டவள் மீனாட்சி.
அது பெரிய விஷயம் இல்லை. கண்ணதாசனை தவிர யாரும் எழுத முடியாது. ஏன்னா எப்படி எழுதுறாரு பாருங்க, அண்ணன் திருமால் அழைத்து வரன்னு வார்த்தையை போடுறார். மன்னன் மதுரை சொக்கனையே மணந்து கொண்டவள் மீனாட்சி, அரசன் வீட்டு பெண்ணேனும் இறைவன் பெற்ற மகளேனும் அண்ணன் ஒருவன் இருந்தால்தான் எண்ணிய எண்ணம் முடிகிறதுன்னு எழுதினார். மாமக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அண்ணன் ஒருவன், அது ராஜா விட்டு பிள்ளையாக வேணாலும் இருக்கலாம், கடவுள் பெற்ற மகளாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு மாமக்காரனுடைய துணை வேண்டும் என்பதை காட்டுவதற்காக அண்ணன் திருமால் அழைத்து வர அன்னம் போல் அவள் நடந்து வர அப்படின்னு எழுதினார். இது மட்டும் இல்லை, இயேசுகாவியம் எழுதினார், அல்லாவுக்கு எழுதினார். எல்லா கடவுள்களையும் சமமாக நினைத்தவன் கண்ணதாசன். அனைத்து ஆறுகளும் கடலில் சென்று சங்கமிப்பது போல் அனைத்து மதங்களும் இறைவனை சென்றடைகின்றன என்பதை காட்டியவர் கண்ணதாசன். இப்போ கவிதையால் ஆன்மீக உள்ளத்தை கவர்வதற்காக கண்ணதாசன் இத்தனை கடவுளர்களை எழுதியிருப்பார். ஆனால் ஒரு சின்ன பிள்ளைக்கு நம்ம அந்த இறை உணர்வை ஊட்ட வேண்டும் என்றால் எப்படி ஊட்ட வேண்டும்? ஒரு குட்டி பையன், இங்கெல்லாம் ஒரு குட்டி பையன் உட்காந்துருக்கான். இப்போ இந்த குட்டி பையனுக்கு நம்ம கடவுள் தத்துவம் இதெல்லாம் சொன்னால் புரியாது. இப்போ கண்ணதாசன் சொல்கிறாரு பாருங்க, ஒரு பாப்பா மாதிரி, ஒரு குட்டி பாப்பா அவங்க அம்மாவை கேட்குது, அம்மா நான் எப்படிம்மா இந்த உலகத்தில் வந்தேன் அப்படின்னு கேட்குது. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஏய் ஷட்டப், வாயை திறக்காத, அதெல்லாம் கிடையாது அப்படிம்போம். ஆனால் கண்ணதாசன் சொல்கிறாரு, அந்த அம்மா சொன்னாங்களாம், ஏய் உனக்கு நான் அம்மாடா, அப்பா ஒருத்தர் இருக்கார்ற, எங்களால் தான் நீ இந்த உலகத்தில் வந்த. கரெக்டாக? அதோடு அந்த புள்ள போயிருந்தா அது என்ன மாதிரி பிள்ளையாக இருந்திருக்கும்? அது இவனை மாதிரி ஒரு சூட்டிக்கானே பிள்ளையாக இருக்கும் போல். அது கேட்டிருக்கு, அப்போ நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்டிருக்கு. சரி, நான் உங்களால் வந்தேன், நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வந்தீங்க? உடனே அந்த அம்மா யோசிச்சு, என்ன பிரச்சனையாக போச்சுன்னு, டேய் எனக்கு ஒரு அம்மா பாடா, உங்கள் அப்பாவுக்கு ஒரு அம்மா பாடா, அது மாதிரி நாங்கள் வந்தோம். அந்த புள்ள கேட்குது, சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு, 1000 அம்மா அப்பா இருக்காங்க, ஆரம்ப அம்மா அப்பா யார் அப்படின்னு கேட்குது. கேள்வி. நீ இதையே சொல்லிக்கிட்டு இருக்கியே, அப்பா கப்பா அப்பா கப்பா அப்பா கப்பான்னு. அப்போ ஆரம்ப அம்மா அப்பா யார்? அதை கண்ணதான் அந்த பாப்பா கேட்குதான், அம்மா அம்மா எப்படித்தான் நான் உலகில் வந்தேன். அம்மா சொல்கிறா, அப்பா உன்னை கொடுத்தாராம், அம்மா உன்னை தந்தாராம். வார்த்தைகளை பாருங்கள், அப்பா உன்னை கொடுத்தாராம், அம்மா உன்னை தந்தாராம், அப்படியே தான் நீ உலகில் வந்தாய். அப்போ நீங்கள் 2 பேரும் எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குது. அம்மாவுக்கு பெற்றோர்கள், அப்பாவுக்கும் பெற்றோர்கள். இப்போ குழந்தை கேட்குது, 1000 அம்மாக்கள் இப்போது, ஆரம்ப அம்மா எப்போது? இப்போ தான் கண்ணதாசன் அதுக்கு பதில் சொல்லார் பாருங்க, கண்ணே பாப்பா மறக்காதே, கடவுள் என்பவன் அவனே தான், ஆதி மூலம் முதல் மூலம், அதற்கு முன்னே எதுவும் இல்லை. கண்ணே பாப்பா மறக்காதே, கடவுள் என்பவன் அவனேதான், இந்த மண்ணும் வானும் அவனேதான், மானுட தத்துவம் அவனேதான், கோவிலில் சென்று காண்பாயே குதலை மொழியே என் கண்ணேங்கிறார். ஒரு பாப்பாவுக்கு இவ்வளவு தான் கடவுளை பற்றி சொல்ல முடியும். ஒரு பாப்பாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் பகுத்தறிவுவாதிகள் அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு, பகுத்தறிவு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கண்ணதாசன் பார்த்தார். அவங்களுக்கு ஒரு தத்துவத்தை கொடுத்தாரு. அவங்க வழியிலேயே கேட்குறாரு பாருங்க, டே அறிவாளிகளை எல்லாரும் இங்கே வாங்கடாங்கிறாரு. டே அறிவாளிகளை எல்லாரும் இங்கே வா, உன்னுடைய அறிவை வைத்து நான் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல். அதை நான் டாக்டரை பார்க்குறேன் இந்த கேள்வியை. கண்ணதாசன் கேட்குறாரு, 7 வயசில் ஒருத்தன் செத்து போகிறான், 70 வயசில் ஒருத்தன் செத்து போகிறான், ஏன்டா அப்படி சாகுறான்? ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு தானே இருக்கணும், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு போயிடணும்ல, அப்படி போக மாட்டேங்கிறானே. திடீர்னு 7 மாதம் புள்ள செத்து போயிடுது. அதை நான் டாக்டராக நிறைய பார்த்துருக்கேன். சார் இவன் செத்து போயிடுவான் சார், செலவு பண்ணாதீங்க, வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருங்கன்னு நம்ம சொல்லுவோம். வீட்டுக்கு போய் ஒரு 10 வருஷம் நல்லா வாழ்வான், சூப்பராக இருப்பான். நம்ம ஐயா இவன் நிச்சயமாக பொழைச்சிருவான் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லி 10 நிமிஷத்துக்குள்ளே செத்து போயிடுவான். உண்மையிலே நமக்கே குழப்பமாக இருக்கேன். நம்ம தானே படித்தோம், நம்ம தானே பார்த்தோம், இவரை எங்கடா தப்பு நடக்குது அப்படின்னு. கண்ணதாசன் சொல்கிறாரு, பல்சான்றீரே பகுத்து தொகுக்கும் பல்சான்றீரே, 7இல் ஒருவன் 70இல் ஒருவன் சாவை அணைத்து செல்வது எங்கனம், சென்றபின் என் நிலை.
பகுத்தறிவென்பது அவர் சொல்கிறார் பாருங்களேன், பகுத்தறிவென்பது பகுத்து பகுத்து முடிவில் காண்பது மூலப்பொருளையே. நாங்கள் சயின்ஸ் படிக்கிறோம், மாலிக்யூல் அப்படின்னு படிக்கிறோம். இங்கே இருக்க சயின்ஸ் படித்த எல்லாரும் படிச்சிருப்பீங்க. மாலிக்யூலுங்கிறது தான் மூலக்கூறு. அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, பகுத்தறிவென்பது பகுத்து பகுத்து முடிவில் காண்பது மூலப்பொருளையே. செத்தபின் உயிர்கள் செல்வது எங்கே, தெரியும் வரை நீ தெய்வத்தை நம்புங்கிறார். நீ ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாயா, நீ செத்தப்புறம் எங்கே போகுதுன்னு சொல்லு, அது வரைக்கும் நீ தெய்வத்தை நம்பு. இது செகண்ட் லெவலுக்கு. தேர்டு லெவல் முற்றும் கடந்த நிலையில தான் பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அப்படிங்கிற தத்துவத்தை கடைசி நிலையில் இருக்கக்கூடிய வேதாந்திகளுக்கு வைக்கிறார். அதுலேயும் பாருங்கள், சித்தாந்தம்னா என்ன வேதாந்தம்னா என்ன அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். நிறைய பேர் சித்தாந்தம்னா என்ன கண்ணதாசனுடைய நிறைய பாடல்களில் எனக்கு நிறைய வார்த்தைகள் பிடிக்கும். நான் எதுலாம் நம்ம ரொம்ப குழம்பி இருக்கிறோமோ ஒரு போகிற போக்கில் சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போவார். சித்தாந்தம்னா என்ன வேதாந்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தா அவர் சொல்ல பாருங்களேன், தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது புரியாமல் போனாலே வேதாந்தம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள் அவர் சொல்கிறது. இதை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பர்சனலாக பிடிச்சது எல்லாத்துலேயும் நான் சொல்லுவேன். நாணம் என்றால் என்ன, வெட்கம் என்றால் என்ன, அது நான் ரொம்ப குழம்பியிருக்கேன். நான் சின்ன பிள்ளையில ஸ்கூலில் படிக்கும்போது நினச்சிருக்கேன், நாணம் அப்படின்னா சுத்த தமிழ் போல், வெட்கம்ங்கிறது கொஞ்சம் ஆவரேஜ் தமிழ் போல், அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் பாருங்கள், சினிமா பாட்டு. கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் மலராய் மாறும் மெல்ல மெல்லன்னு ஒரு பாட்டு இருக்கும். அதில் சொல்லுவார் பாருங்க, அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம். ஊர் பார்த்தா வெட்கம், தனியாக பார்த்தா நாணம். இதை இந்த அளவிற்கு தெளிவாக யார் நம்ம நல்லா சொல்லலாம், டேய் ஊரில் எல்லாரும் அப்புறம் வெக்கப்படுத்துகிற மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்லுவோம். ஊரில் யாரும் நாணப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கப்புறம் தான் நானே யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா தனிமையில் வருவது நாணம், சபையில் வருவது வெட்கம். இதை எவ்வளவு தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கடவுள் தத்துவத்தை சொன்னால் நீங்கள் எல்லோரும் கேட்பீர்கள், கண்ணதாசன் என்றாலே, கண்ணதாசனுடைய கவிதைகளில் பட்டிமன்றம் நடக்கிறது என்றாலே அவர்கள் சிந்தியவர்களுக்கு தெரிந்திருக்கும். சாதாரணமாக கண்ணதாசனில் கொடுக்கக்கூடிய தலைப்பு, அவனுடைய கவிதைகளில் மிஞ்சி நிற்பது காதல் கவிதைகளா இல்லை தத்துவ கவிதைகளா, அப்படி தான் தலைப்பே நடக்கும். ஏன்னா அந்த அளவிற்கு காதல் கவிதைகளை கொட்டியவன் கண்ணதாசன். அது திரைப்பட பாடல்களாக இருக்கட்டும், தனி கவிதைகளாக இருக்கட்டும், காதல் உணர்வை உச்சத்தில் கொண்டு போய் வைத்தவன் கண்ணதாசன். ஒரு தெய்வத்திற்கு சமமாக இந்த காதல் உணர்வை கண்ணதாசன் வச்சார். எப்படி சொல்கிறார் பாருங்க, மை வடித்த கண்ணிரண்டும் மண்ணோக்கும் பாவனையில் கைபிடித்த நாயகனின் கட்டழகு கண்டு வர, மெய் சிலிர்த்து கண் சிவக்கும் மெல்லிலையால் தோகையிலும் தேவன் ஆடுகின்றான், தேவி பாடுகிறாள்ங்கிறார். ஒரு தெய்வம் பேச மறந்து இருவரும் சிலையாய் இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி அப்படிங்கிறார். காதலை தெய்வத்தின் லெவலுக்கு உயர்த்துவதாக இருக்கட்டும், ஒரு மாற்றுத்திறனாளி காதலாக, மாற்றுத்திறனாளிக்கு கூட ஒரு காதல் பாட்டு எழுதினவன் கண்ணதாசன். என்ன எழுதினார் அதில்? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. அதில் காதல் கணவன் கேட்குறான் பாருங்க, கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தால் அன்னையடா, காதலிலும் வெற்றி இல்லை, கண்களுக்கும் திருப்தி இல்லை, கடமையில் ஈன்றெடுத்தால் உன்னையடா. அதை அவளும் கேட்குற, என்ன மாதிரி ஆளுகளை எல்லாம் பெண்கள் விரும்புவார்களா அப்படின்னு அந்த காதலன் கேட்குறான். அதுக்கு கண்ணதாசன் சொல்கிறாரு பாருங்க, மண் பார்த்து விளைவதில்லை, மரம் பார்த்து படர்வதில்லை, கன்னியரும் பூங்கொடியும் ஒன்றையா. அது இந்த அளவிற்கு ஒரு நளினமாக காதலை அவர் காட்டுகிறார். நான் மருத்துவனாக பார்க்கிறேன். மருத்துவனாக என்னென்ன அவர் காட்டுறாரு அப்படிங்கிறத பார்க்குறேன். குடும்ப கட்டுப்பாடு நாங்கள் ரொம்ப வலியுறுத்தி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு வீட்டுக்கு கூட போயிருந்தேன்.
முதல் ரூமில் ஒரு பையன் படுத்திருந்தான், 2வது ரூமில் ஒரு பையன் படுத்திருந்தான், 3வது ரூமில் ஒரு பையன் படுத்திருந்தான். ஏங்க இப்படி ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு பையனை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் தானே டாக்டர் சொன்னீங்க ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு நடுவில் நிறைய இடைவெளி இருக்கணும்னு அப்படின்னு போட்டிருந்தேன் நான். ஆனால் கண்ணதாசன் இந்த குடும்ப கட்டுப்பாடை அவரே சொல்கிறாரு, தனி கவிதையில் சொல்கிறாரு, பிள்ளை 2 பெற்று விடு, அதற்கு பின்னே மறுத்து விடு, உடலில் கொள்ளை சுகம் இருக்கும் அந்த கோலத்தை வாழ விடு அப்படின்னு சொல்கிறாரு தனி கவிதையில். சினிமா பாட்டில் ஒன்று இருக்குது, அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை அப்படின்னு அதில் சொல்லுவார் பாருங்க, 5க்கு பின்னாலே ஆராய்ச்சி ஆராய்ச்சி, அதை அடுத்து தடை செய்ய ஆராய்ச்சி ஆராய்ச்சி. 5 பிறந்தது போதும்னு நான் 6 குளமெல்லாம் போய் வந்தேன், காசி ராமேஸ்வரம் சென்று வந்தேன், பாலும் காதலினால் இங்கு திரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 5க்கு பின்னாலே ஆராய்ச்சி ஆராய்ச்சி, அதை அடுத்து தடை செய்ய ஆராய்ச்சி ஆராய்ச்சி அப்படின்னு சொன்ன உடனே மனைவி சொல்கிறா பாருங்க, நாம் ஆசையுடன் பேசி நாளாச்சு நாளாச்சு. இப்போ கணவன் சொல்கிறான், ஆபத்து அங்கே தான் உருவாச்சு உருவாச்சு அப்படின்னு. ஸோ ஒரு சாதாரண ஒரு தத்துவத்தை அதே மாதிரி ஒரு பெரிய வரவு செலவு கணக்கை கூட ஒரு பாப்பா பாட்டு மாதிரி சொல்லியிருப்பார். வரவு 8 செலவு 10, அதிகம் 2, கடைசியில் துந்தானா. இதுக்கு மேலே எப்படிங்க ஒரு செட்டிநாட்டு கணக்கை சொல்ல முடியும்? வாடகை சோபா 20 ரூபா, விலைக்கு வாங்கினா 30 ரூபா. என்ன ஒரு இது சாதாரணமாக சொல்ல முடியாது. ஒரு எந்த அளவிற்கு ஒரு ஆழ்ந்த அறிவு பெற்ற ஒரு கவிஞனால் தான் இப்படி ஒரு கவிதையினை எழுத முடியும். இதே இந்த காதல் கவிதையில் தனிப்பட்ட நீங்கள் காதல் கவிதைகள், அந்த கவிதை தொகுதிகளை படிக்கணும் கண்ணதாசன். இதில் அந்த காதல்னு வந்தவுடனே அவருக்கு ஒரு மதர்ப்பு வரும் அதை எழுதும்போது. நான் சும்மா ஒரு கவிதையை சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் கவிதைக்கு உள்ளே போய் பார்க்க வேண்டாம். அந்த ஃப்ளோன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஆறு ஓடுற மாதிரி ஒரு நீரோட்டம் அவர் எழுதுகிறார் பாருங்க. தை மாத மேகமென தவழ்ந்தாடும் பூங்கொடியே, என் கையோடு நீ இணைந்தால் கற்பனைகள் ஊறுமடி, பொங்கு தடந்தோளில் புல்லரித்து விழுந்துவிட்டால் தங்கு தடையின்றி தமிழ்கவிதை ஊறுமடி, கல்வாலை இலை போல கனிந்திருக்கும் கண்ணமெல்லாம் கொல்வாலை போல் எழுந்து கொடுக்கத்தான் துடிக்குதடி, செவ்வாயில் ஒரு நிமிடம் சீவனுற பாய்ந்து விட்டால் தெவ்வாதி தேவருக்கும் தீராத இன்பமடி, பொன்னிழைத்த மெல்லிடையை பொருந்த அணைத்து விட்டால் கண்ணிழைத்த பாவமெல்லாம் கரைந்தோடி போகுமடி, வாழை தொடைகளிலே வசமிழந்த வேளையிலே ஏழை போல் பார்த்திருப்பேன் என்னதான் விந்தையடி, ஆறத் தழுவியவாறு அசையாமல் நான் இருந்தால் சாரம் குடித்த மனம் சதுராட்டம் போடுதடி, பாவை உனை வேதன் படைக்காமல் போயிருந்தால் சாவைத்தான் இளமையிலே சந்திக்க வேணுமடி, காதலியே எந்தன் கற்பனையின் நீரூற்றே போதை புலம்புதடி பொருளுரைக்க வில்லையடி, தொட்டிலே பேரன்மார் தூங்குகிற வேளையிலும் கட்டிலே நீ கொடுத்த கதையை நினைக்குதடினார். எந்த அளவிற்கு நோயிலா வயது இருந்தால் 100 வரை காதல் வரும்னு சொன்ன கண்ணதாசன் தான் தொட்டிலே பேரன்மார் தூங்குகிற வேளையிலும் கட்டிலே நீ கொடுத்த கதையை நினைக்குதடினார். இது மட்டும் இல்லை, உலகத்தில் நம்ம செட்டிநாட்டில் சாதாரணமாக ஒன்று சொல்லுவோம், என்னதான் எண்ணெயை தடவிக்கிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு. அது எங்கள் ஆத்தா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னதான் நீ எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு. நம்ம விதி மயக்க டாக்டராக இருக்கணும்னு எழுதியிருக்கு, டாக்டர் சாமிநாதனோட விதி அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும்னு இருக்குது. அப்படின்னா நான் அவர் மாதிரி ஆகணும்னு நான் ஆசைப்பட முடியாது, அது அவருக்கு கொடுத்து வச்சது அப்படி தான். நம்மளால் டாக்டராக நல்லா இருக்க முடியலையா, சரி வா பேச்சுன்னு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்மளை மாறிக்கணும். கண்ணதாசன் இறைவன் கொடுத்த அளவுன்னு ஒரு கவிதை எழுதினார் கண்ணதாசன். அது இவ்வளவு உவமைகளை உங்களால் காட்ட முடியுமா என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு உவமைகள் காட்ட முடியுமா? கண்ணதாசன் சொல்கிறார் பாருங்க, ஒரு காக்கான்னா காக்கான்னு இருக்கும், குயில்னா குயில்னு இருக்கும். காக்காக்கு ஒரு வேலை இருக்குது, குயிலுக்கு ஒரு வேலை இருக்குது, பூனைக்கு ஒரு வேலை இருக்குது, யானைக்கு ஒரு வேலை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது. இப்போ பூனை யானை மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு கார்ட்டூனே போட்டிருந்தான், ஒரு யானை குட்டி யானையை விரட்டிக்கிட்டு இருக்கோம். நான் எத்தனை தடவை சொல்கிறேன், அந்த கழுகு மாதிரி நீ பறக்கணும், நான் ட்ரை பண்ணி தோற்று போயிட்டேன், நீயும் கழுகு மாதிரி பறக்கணும் அப்படின்னு இந்த யானைக்கு சொல்கிற மாதிரி எழுதியிருக்கோம். கண்ணதாசன் எழுதியிருக்கிற தனி கவிதையில் உயர பறக்கும் ஊர்தியை பார்த்து, பிளேனு உயர பறக்கும் ஊர்தியை பார்த்து கன்றும் பறந்தால் கால் தான் ஒடியும். எவ்வளவு சிம்பிளாக எழுதியிருக்கிறார். உயர பறக்கும் ஊர்தியை பார்த்து கன்றும் பறந்தால் கால் தான் ஒடியும்.
இதை இறைவன் கொடுத்த அளவில் எழுதுறாரு பாருங்க கண்ணதாசன். காக்கை ஒன்று வானம்பாடி ஆவதென்று கருதினால் அதன் மூக்கு மாறி முகமு மாறி மொழியும் மாற வேண்டுமே. பாக்கு வெட்டி போர்க்களத்தில் பாய்ந்து செல்ல எண்ணினால் தூக்குகின்ற கைகளுக்கு துணிவு வேண்டும் தோழனே. பூனை ஒன்று வேழம் ஒன்றை குத்தி வீழ்த்த எண்ணினால் வேளம் கொண்ட நீண்ட தந்தம் விலைக்கு வாங்க கூடுமோ. பூனை ஒன்று வாழை ஒன்று தென்னை போல வளர ஆசை கொள்ளலாம், ஆழமான வேர்களின்றி அது நடக்க கூடுமோ. வண்ண வண்ண ஈக்கள் யாவும் மாம்பழத்தில் அமரலாம், உண்ணுகின்ற ஆசை அந்த உளுந்து வாயில் நடக்குமா. என்ன என்ன மனித உள்ளம் இமயமாக மாறலாம், கண்ணிறைந்த இமயம் மீதில் கால் நடக்க கூடுமோ. 100 பெண்ணை காதல் செய்ய நோயில்லாத மேனியும், 6 போல பாய்ந்து செல்ல ஆக்கம் கொண்ட கால்களும், ஊறுகின்ற ஆசை தீர்க்க உலகலக்கும் செல்வமும், சேருகின்ற ஜீவனிந்த தேசமெங்கும் இல்லையே. அவரவர்க்கு வைத்த சோறு அளவெடுத்து வைத்தது, இவற்றில் வாழுமென்று இறைவன் எழுதி விட்டதினர். உனக்கு என்ன விதிச்சிருக்கோ அதுதான் நடக்கும், இறைவன் எழுதி விட்டது. அது கண்ணதாசன் இன்னொருதுலையும் எழுதியிருப்பார். காதலியாய் வேடமிட்ட கட்டழகு நடிகையெல்லாம் தாயாக வேடமிட்டு தடியூன்றி வருவதெல்லாம் காலமகள் விட்டறிந்த கல்லால் விழுந்த கதை, ஆலமரம் தளருங்கால் அடிமரத்தை விழுது தொடும்னு எழுதியிருப்பார். இப்போ நான் ஒவ்வொரு பழைய கதாநாயகிகளையெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இதான் ஞாபகம் வரும். காதலியாய் வேடமிட்ட கட்டழகு நடிகையெல்லாம் தாயாக வேடமிட்டு தடியூன்றி வருவதெல்லாம் காலமகள் விட்டறிந்த கல்லால் விழுந்த கதை. இன்னொன்று சொல்கிறார், ஓடுகிற வண்டியெல்லாம் ஊர் போய் சேர்ந்து விட்டால் தேடுகிற கோயிலை நீ தேடாமல் போயிருப்பாய். சந்திக்கும் விழிகளெல்லாம் சந்தோஷ விழிகளெனில் சிந்திக்க தேவையில்லை, தினமும் திருநாள் தான். சட்டியிலே வருகின்ற சரக்கெல்லாம் சத்தானால் மட்டின்றி படித்து வந்த மருத்துவருக்கு வேலை என்ன. இதுலேயும் ஒரு போகிற போக்கில் ஒரு தத்துவம் சொல்லுவார். எல்லாம் அவன் செயலேன்னு நம்ம எத்தனை தடவை சொல்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் அவன் செயலேங்கிறதுக்கு அதையும் சொல்கிறார். எல்லாம் அவன் செயலே என்பதற்கு என்ன பொருள்? உன்னால் முடிந்ததெல்லாம் ஓரளவு என்று பொருள். அவ்வளோதான், உன்னால் முடிந்ததெல்லாம் ஓரளவு என்று பொருள்னு முடிக்கிறாரு. இப்போ நீங்கள் செட்டிநாட்டில் பகுதியில் நாம் இருப்பதால் செட்டிநாட்டு பாரம்பரியமாக கண்ணதாசன் ஒரு மாமியார் மருமக சண்டையை கண்ணதாசன் கவிதையில் எழுதியிருந்தார். இங்கே மருமகெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியலை, மாமியார் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாமியார் மருமக சண்டையை கண்ணதாசன் எழுதினதில் கவிதையை ரசிக்கணும், செட்டிநாட்டு பாரம்பரியத்தில் நம்ம என்ன சீர்வரிசை கொடுத்தோங்கிறதையும் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார். ஸோ அதையும் நீங்கள் ரசிக்கணும். இப்போ மாமியார் ஃபஸ்ட்டு மருமகளை திட்டுற மாதிரி கண்ணதாசன் ஒரு எழுதினார். அதுக்கு தலைப்பு என்ன தெரியுமா போட்டார்? செட்டிநாட்டு மாமியார் மகாத்மியம் அப்படின்னு போட்டார். செட்டிநாட்டு மாமியார் பண்ணுறேன்ட்டு அது நம்ம இதில் கல்யாணம் பேசி விடுறதுன்னு தானே சொல்லுவோம். கல்யாணம் பேசி விட்றது, யார் உங்களுக்கு கல்யாணம் பேசி விட்டாங்க? நான் கூட சொல்கிறது அந்த அளவு தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், தொலைச்சி விட்றதுன்னு, யார் பேசி விட்டா அப்படின்னு. அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு கல்யாணத்தை நாராயணன் செட்டியார்னு ஒருத்தர் பேசி விட்டுருக்கிறார். இப்போ இந்த மாமியார் சொல்லுது பாருங்க, அது நான் பொழிப்புரையெல்லாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா ஆட்சிமாருக்கு நிறைய பேர் மருமகளை திட்டிருப்பீங்க. அதே மாதிரி இல்லை மருமகளை நீங்கள் இருக்கும்போது மாமியார்கிட்ட திட்டு வாங்கியிருப்பீங்க. அது அப்படியே நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம், இதெல்லாம் நம்மளை சொன்னாங்களா சொல்லலையான்னு. அங்கே மாமியார் சொல்கிறா பாருங்க, நல்லா தான் சொன்னார் நாராயணன் செட்டியார், வல்லூரை கொண்டாந்து வாசலில் விட்டார், கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தினையும் செல்ல வச்சு போனார், ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு, உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி திருவிழா கோலமிடும், 8 கண்ணு விட்டறிக்க ஏன் தம்பி மகவிருக்க குத்துக்கள் ஒன்றை கூட்டியாந்தேன் வீடு வர, 6000 வரைக்கும் அள்ளி வைக்கும் சீதனமும் அடுக்கி வைக்கும் பாத்திரமும் சொக்க வெள்ளி பார்க்குடமும் சோதி மின்னும் ரத்தினமும் பச்சரிசி மூட்டையோடு பருப்பு வகை அத்தனையும் 8 கல்லு மூக்குத்தியும் 7 பவன் சங்கிலியும் கண்டாங்கி பட்டு வகை காசியிலே நெய்தப்பட்டு மெத்தையிலே 10 வகை விரித்து வைக்க கம்பளமும் தேக்கு மரங்கடைஞ்சு செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பான் ஏன் தம்பி தன்மகளை தந்திருந்தான், வந்தாலே காளியம்மா வைக்கரிசி இல்லாமல் அப்பன் கொடுத்த சொத்து 6 நாள் தேராது கப்பலிலே வருகுதுன்னு கதை படித்தா, கண்ணான ஏன் புள்ள காலேஜில் படித்து மண்ணாலும் மகராசா போல் வளர்ந்ததடி என் வீட்டில் பொன்னா இவசனியன் புத்திகட்டு போனேனே,
வந்த நாள் முதலாக சொந்தம் பிரித்து வச்சா. தலகாணி மந்திரத்தால் தாயை மறக்க வச்சா. கொலகாரி வந்து எங்கள் குடும்பம் பிரித்து வச்சா. எந்த நாள் பாவமோ இப்போ வந்து சுத்துதடி. தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும். அள்ளி இலையிலிட்டா அடுக்கடுக்கா வெள்ளி வரும். உன்னை ஒரு கையெடுத்தா உள்நாக்கில் நீர் வடியும். கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும். வெண்டைக்காய் பச்சடியும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் கீழிறங்கும் தெய்வமெல்லாம். அப்படிக்கு சமைப்பாளே அள்ளி அள்ளி வைப்பாளே. அடுப்படிக்கு நான் போக அவசியமே இல்லாமல் உட்கார்ந்த வாய் வரைக்கும் ஓடி வந்து வைப்பாளே. இவளும் சமைச்சாலே எல்லாம் என் தலையெழுத்து. முருங்கையில் கீரை முளையா முளைச்சுதடி. விடிஞ்சா எந்திரிச்சா வேறுகா இல்லையடி. குப்பையில் கீரை கொத்தா கிடச்சிதடி. அப்பா இவகையால் தான் பறித்து அகப்பையால் கிண்டி விட்டு சப்பாத்தி கல்லியை போல் தையல் இல போட்டு வச்சாலே சாமி இந்த வலுசாரத்தந்தானே. மலையரசி தேவி எங்கள் மாரியம்மா கேட்கணும். பலகாரம் தின்பதற்கும் பசியே எடுக்கலடி. ராசா கிளி போல் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தேன். பேசா கிளியாச்சு புண்டாட்டி நனவாச்சு. ஊசல் பணியாரம் உளுந்தவளை ஊசலடி. பாருடான்னு சொன்னால் பார்க்காம போறாண்டி. கேளுடான்னு சொன்னால் கேட்க மனம் இல்லையடி. எப்படியோ நானும் இதுவரைக்கும் வாழ்ந்து விட்டேன். கொப்பாக எங்களையா கொடுத்ததனா வச்சிருந்தா இப்பாவி கையாலா இலிசோறு சிங்கணும். ஆத்தா கொடுத்தாலே 6 தலைமுறைக்கு, ஐயா கொடுத்தாரே 500 பொன் வரைக்கும். பூமி கொடுத்தாரே போட்டாக்கா பொன் விளைய. சாமி கொடுத்தது போல் தாய் தகப்பன் கொடுத்ததெல்லாம் பாவி மகன் வாழ பகிர்ந்து கொடுத்தேனே. நீட்டி படுக்கும் வரை நிம்மதியாய் வாழ்ந்தேனா. ஊட்டி வளர்த்த பிள்ளை ஒருவாய் கேட்டானா. எல்லாம் முடிஞ்சதடி யமன் வந்தால் போதுமடி. பல்லாக்கு தூக்கி பரிவாரம் கூட வந்து பச்சை விறகடிக்கு பட்ட மிரமடிக்கு வச்ச பின்னே மீண்டும் நான் வாழ வர போறேனா. கொல்லி வச்சு தலைமாட்டில் குடமுடைக்க வந்த உள்ள பள்ளி வர என்னை பார்த்து வச்சு காத்தானா. தேவி மகமாயி தென்மதுரை விசாலாட்சி தென்மதுரை மீனாட்சி காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி. ஒரு மகளை பெத்தேனா உதவிக்கு வேணும்னு மருமகளை நம்பி நின்ன மகராசி பேயானா நல்லாத்தான் சொன்னாங்க நாராயணன் செட்டியாருன்னு முடிச்சார். இதை ஒரு 8 பக்கத்துக்கு எழுதின கண்ணதாசன் மருமக பதில் சொல்கிறத 10 பக்கமாக எழுதினார். ஏன்னா இள வயசில். ஆனால் 2 கவிதையிலையுமே எங்கள் ஆத்தா கொடுத்தாங்க எங்கள் ஐயா கொடுத்தாங்கன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் ஆத்தா கொடுத்தா எங்கள் ஐயா கொடுத்தா, ஆத்தா கொடுத்தா ஐயா கொடுத்தா. எங்கேயுமே அப்பச்சி கொடுத்தாங்கன்னு ஒரு வார்த்தை கூட வராது. நான் யோசித்தது உண்டு, செட்டிநாட்டில் அப்பச்சிக்கு அவ்வளோதான் மரியாதை போல், அவங்க பாட்டுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கிட்ட ஒரு ஆட்சி சொன்னாங்க அப்படி கிடையாது, அப்பச்சியெல்லாம் அந்த காலத்தில் கொண்டு விற்க போயிருந்தாங்க, அதனால் எல்லாருக்கும் ஆத்தாவை தான் தெரியும் ஐயாவை தான் தெரியும் அப்படின்னு. அது எப்படி தெரியும்னு தெரியாது. இப்போ மருமக சொல்கிறா, அவ கிடக்கா சூப்பனக, அவ முகத்தை யார் பார்த்தா, அவங்க முகம் பார்த்து அடியெடுத்து வச்சேன்னா. 10 வராகம் பணம் கொடுத்தார் எங்கள் ஐயா. எத்தனை பேர் சீதனமாக இவ்வளவு கண்டவுங்க. ராமாயணத்திலேயும் ராமனுக்கு சீதை வந்தா, சீதனமாக இத்தனையும் சேர்த்து வச்சா கொண்டு வந்தா. கப்பலில் ஏற்றி வச்சா கப்பல் முழுகி விடும், அவ்வளவு சாம அரிசி பருப்பு வர. மாவு திரிச்சு வச்சு மலைமலையாக ஏற்றி வச்சு, நாக்காளி முக்காளி 4 வண்டி ஏற்றி வச்சு, பாயின் தலையணையும் பல வகையாக கட்டி வச்சு, ஊருக அத்தனையும் ஒன்று விடாமல் சேர்த்து வச்சு, கண்டசரம் காப்பு தோடு வைர மோதிரமும் 4 வீடு அடங்காத அழகான பீரோவும், கண்ணாடி சாமானும் கனத்த வெள்ளி பாத்திரமும், அம்மி குளவி ஆட்டுக்கள் அத்தனையும் கட்டி கொடுத்து என்ன கட்டி கொடுத்தாங்க. தூக்க முடியாம தூக்கும் கழுத்தூர் 300 பவனுக்கு முள்ளங்கி 10 போல் எங்க ஐயா ஆத்தா எனக்கு கொடுத்தாங்க. வைரத்தால் கண்டசரம் வளகாப்பு மோதிரங்கள் பெருதாலி சிறுதாலி சுட்டியெல்லாம் செஞ்சாங்க. ஒருவேளை சோத்துக்கும் வழி இல்லை இவ்வீட்டில், மாமியார்னு சொல்லி மாரடிச்சு என்ன பண்ண. ஒருவேளை சோத்துக்கும் வழி இல்லை இவ்வீட்டில், மாமியார்னு சொல்லி மாரடிச்சு என்ன பண்ண. கல்யாணி ஆச்சியும் தான் கட்டி விட்டா தன் மகளை, ஒரு பொட்டு தாலி ஒருவேளை சாப்பாடு. அப்படிக்கு இவளும் அடைஞ்சிருக்க வேணுமடி, சம்பந்தம் பண்ண வந்தா சண்டாளி சூர்பனக. தலகாணி மந்திரமா சங்கதியை கேளுங்கடி, பொண்டாட்டி சொல் கேட்க புத்தி இல்லை ஆம்பளையா. வீட்டு மருமகளா விளக்கேத்த வந்தவளை சக்களத்தி போல் நினச்சி சதுராடுகின்றாளே. எங்களுக்கு அண்ணன் தம்பி 7 பேர் உள்ளாக, அவங்களுக்கும் பொண்டாட்டி அணியணியாக வந்தாக. எங்க ஆத்தா ஒரு வார்த்தை எடுத்தறிஞ்சு பேசவில்லை, என்ன போல் பொண்ணாக எண்ணி நடந்தாக. சனியம் பிடிச்சவையன் தலையில் வந்து உட்கார்ந்தா. மாமியார் காரின்னா மனசிறக்கம் கூடாதா, மாமியார் காரின்னா மனசிறக்கம் கூடாதா.
சாமியாரா ஆக தன் மகனை விட்டிருந்தா நாம ஏன் இங்கே வந்து நாத்தச்சோறுங்கோன்னு? சாமியாராக தன் மகனை விட்டிருந்தா நாம ஏன் இங்கே வந்து நாத்தச்சோறுங்கோன்னு அவங்களுக்கும் செய்தி சொல்லி அழுத்து விட்டேன். செவிடா இருக்காக செய்தி சொல்ல எண்ணம் இல்லை. அம்மா ஊமைங்கிறா, இவ செவிடுங்கிறா. செவிடா இருக்காக செய்தி சொல்ல எண்ணம் இல்லை. பட்டதெல்லாம் போதும் பகவானே, இங்கு வந்து சட்டியில் போட்டு தாளித்து கொட்டி விட்டா வட்டியில் போட்டு ஒரு வாய்ச்சோறு வைக்கையில் கொட்டுரா கொட்டு, தேல் கூட கொட்டாது. அவளுக்கு அழுவேனா, அன்னாடம் புள்ள உண்ட சீக்குக்கு அழுவேனா, தினமும் கவலையடி. கோட்டையூர் அம்மன் தான் கூலி கொடுக்கணும், கோட்டையூர் அம்மன் தான் கூலி கொடுக்கணும். எங்கள் சாமி மலையரசி புத்தி புகட்டணும், எங்கள் சாமி மலையரசி புத்தி புகட்டணும். என்ன சுகம் கண்டேன் இங்கு வந்த நாள் முதலா, கடவுளுக்கு கண்ணு இருந்தால் காட்டுவான் கண்ணெதிரே. வத்த குழம்பும் வறுத்து வச்ச மிளகாயும் பத்தியம்போல் சாப்பிடத்தான் பாவி மக வீடு வந்தேன். தம்பி மகளை எண்ணி தாளமுள்ள கொட்டுறா, தம்பி மகளை எண்ணி தாளமுள்ள கொட்டுறா. நம்பி அவளும் வந்திருந்தா நாயாக போயிருப்பா, கும்பி கருகி குடல் கருகி நின்று இருப்பா, வெம்பி வெதும்பி விளக்கமாராயிருப்பா. நானா இருந்த மட்டும் நாளுக்கு பால் ஊற்றி தேனா கொடுத்தவளை திமிர் பிடிக்க வச்சிருக்கேன். போனா போகட்டும்னு பொறுத்து கிடந்தாக்கா தானா நான் கொட்டுறா, தடம்புரண்டு ஆடுறா. ஆத்தா அவ தலையை போட்டா தான் எனக்கு சுகம். இப்போ வா சாவா பாருங்க இந்த மருமகளுக்கு. இப்போ வா சாவா இழுப்பா வலி எடுத்து கிடையா கிடந்து கிறுக்கு பிடிக்காம சாகவே மாட்டா. சத்தியமா சொல்லுறேன்னா எங்கள் குலதெய்வம் இருந்தால் பழிவாங்கும், பங்காளி மக்களெல்லாம் பார்க்க பழிவாங்கும். படுத்து நான் மருமகளை படுத்து விட்டான்னு சொல்லி நடுத்தருவில் நின்று 4 பேர் சிரிப்பாக. பார்க்கத்தான் போறேண்டி பார்க்கத்தான் போகிறேன், ஒருத்தனுக்கு முந்தான ஒழுங்கானா போட்டிருந்தா இருக்கிற தெய்வமெல்லாம் எனக்காக கேட்கணும். அவ கடக்கா சூப்பனாக அவ முகத்தை யார் பார்த்தா அப்படின்னு மருமகளுக்கு முடிச்சிருந்தார். இவ்வளவு சொன்ன கண்ணதாசன் தன் மனைவியை பார்க்குறாரு. ஒரு நாள் தன் மனைவியை பார்க்குறாரு, அப்படியே திரும்பி பக்கத்து வீட்டு பொண்ணை பார்க்குறாரு. இப்போ எந்த பொண்ணு அழகாக இருக்கும்னு கண்ணதாசன் சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த பொண்ணு அழகாக இருக்குன்னு சொல்லியிருப்பார்? தன் மனைவியை பார்க்குறார், பக்கத்து வீட்டு பொண்ணை பார்க்குறார். எல்லாரும் வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைப்பாங்க. ஏன்னா மருத்துவனாக நான் பார்க்குறேன், உளவியல் ரீதியாக தனது மனைவியை விட மற்ற பெண்கள் அழகாக இருப்பதாக அனைத்து கணவன்மார்களுக்கும் தெரியும். தனது கணவனை விட மற்ற ஆண்கள் அறிவாளிகளாக இருப்பதாக அனைத்து பெண்களுக்கும் தோன்றும். அது இயற்கையின் நியதி. ஆனால் கண்ணதாசன் இப்படியும் பார்க்குறார் அப்படியும் பார்க்குறார். பார்த்துட்டு மனைவியை பார்த்து ஒரு கவிதையை சொல்கிறார். மனைவியை பார்த்து, அன்றொரு நாள் தென்றலுக்கு மின்சார விசிறி திறந்து வைத்து காத்திருந்தேன். பக்கத்தில் கழுத்து முதல் கால் வரைக்கும் ஒரு சீராய் பருத்திருந்த என் மனைவி பக்கத்தில் நின்றிருந்தாள். நானும் முதலாளி தத்துவத்தை முழு வடிவில் பார்ப்பது போல் அவளையே பார்த்திருந்தேன். ஏன் கண்ணா அப்படி பார்க்கிறாய்? என்ன ஆச்சரிய பார்வை இது? அவ்வளவு அழகா நான் சொல்லென்றாள். மயங்கி போய் கண்ணதாசன் சொல்றார், ஏடி சொல்கின்றேன், பெண்ணென்றால் இப்படித்தான் என்ற ஒரு இலக்கணமேன் தமிழில் உண்டு. இடை மெலிந்தும் இடையின் கீழ் சற்றே விரிந்தும் நடை மெலிந்தும் மயக்கும் கழுத்தளவு 8 விரற்கடையும் இருப்பதுதான் கன்னியர்க்கு அழகென்று காரிகையின் இலக்கணத்தை கட்டி தமிழில் பற்றி படித்தேன். ஆனால் பைங்கிலியே, இடையே உனக்கு இல்லை. கழுத்துக்கும் மேலுக்கும் இடைவெளியே இல்லாமல் இங்கனம் நீ வளர்ந்தாயே. அங்கங்களெல்லாம் அவையவிதம் மனம் போல் வளர்ந்து கொண்டே போவதற்கு வரம்பு கட்ட வேண்டாமா? இடையை குடி என்று சொன்ன இலக்கியத்தை பழிக்காதே, கழுத்தை சங்கென்று சொன்ன காவியத்தை இகழாதே. இவ்வளவு கண்ணளவு இவ்வளவு மார்பளவு என்றெல்லாம் பெண்ணளவை பற்றி பேரளவு எழுதி வைத்த கம்பன் உனைக்கண்டால் காப்பியமா பிறந்திருக்கும்? இளங்கோ உனைக்கண்டால் எழுத்தா வளர்ந்திருக்கும்? அடியே அவர்களென்ன, நானும் அவர்குலத்து கவிஞனடி. மெல்லியலார் அழகினை யான் விரித்து வைத்த வார்த்தைகளை சொல்லாத வாயிலேயே தோகை பெருஞ்சிலேயே கண் தூரம் போகு மட்டும் உன் உருவம் காட்சி தந்தால் கற்பனைக்கு மறுகாட்சி காண்பதற்கு வழியேது? அங்கே பார் அடுத்தகத்து அன்னத்தை, அங்கே பார் அடுத்தகத்து அன்னத்தை, காய்ந்த அவரக்காய் போன்ற மேனியை பார். காலில்லை, கழுத்தில்லை, தோலும் எலும்புமன்றி துள்ள ஒரு சதையில்லை. முந்தானால் சந்தையிலே வாங்கி வந்த முருங்கைக்காய் கால் முளைத்து வந்தது போல் வாடுகிறாள் பார். நீயோ சந்தையிலே வாங்கி வந்த சாதி பரங்கிக்காய், உயிர் கொண்டு வந்ததென உருண்டு திரண்டு விட்டாய். நீயும் பெண், அவளும் பெண், நினைவிலே மாற்றமில்லை. நோய் அங்கே, சதை இங்கே. 100 முறை உண்பதனால் வீங்கும் உடல் இங்கே. விளக்கிலே எண்ணெய் வற்றி போன ஒளி போல பொலிவிழந்த முகம் அங்கே.
இதுதானா பெண்ணை இறைவன் படைத்த விதன் என்றேன், அழுது விட்டாள். இப்போ கண்ணதாசன் சமாதானப்படுத்துகிறார். இப்போ தான் கண்ணதாசன்ற மாபெரும் கவிஞனுடைய ஒரு நகைச்சுவை கவிதையாக தோன்றினாலும் இப்போ கண்ணதாசன் சொல்கிறார் பாருங்க, அடியே அழாதேடி உன்னை நான் சொல்லவில்லை, உள்ளார்க்கும் இல்லார்க்கும் என் தலைவன் பிரித்து வைத்த தத்துவத்தை நான் உரைத்தேன். அங்கங்களெல்லாம் அவை தம் மனம் போல் வளர்ந்து கொண்டே போனால் அழகு கலைகளுக்கே பங்கம் வருவது போல் சேராத செல்வமெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டே போனால் சீரான சமுதாயம் அழகிழந்து போகும்படி வீங்குகின்ற செல்வம் வீங்குவதும் ஆபத்து, ஏங்குகின்ற நெஞ்சம் ஏங்குவதும் ஆபத்தினர். அதனால்தான் நகரத்தார்கள் தாம் பெற்ற செல்வத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும், தான் மட்டும் மேட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த திருப்பணிகளை செய்கிறார்கள். அந்த திருப்பணி மூலமாகத்தான் நீங்கள் இதையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த கோபுர கலசங்களை எல்லாம் எனக்கு டாக்டர் சாமிநாதன் காட்டினார். அவர்களுடைய குடும்பத்தார் அந்த கோபுர கலசங்கள் அனைத்தையும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் அந்த திருப்பணியாக செய்திருப்பதாக குறிப்பிட்டார்கள். மேட்டிற்கும் பள்ளத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை குறைப்பதாக நமது நகரத்தார் அனைவரும் தங்களது ஊரில் எந்த ஒரு நபரையும் சார்ந்திருக்காமல் தாங்களே தங்களுக்கு வேண்டிய வசதிகளை செட்டிநாட்டு ஊர்களிலே அவர்கள் நிர்மாணித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதிதான் திருப்பணி. ஸோ அந்த திருப்பணியினை நீங்கள் செய்கின்ற இந்த நல்ல வேளையில் எனக்கும் ஒரு வாய்ப்பளித்ததால் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்.